டைட்டில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்ல தமிழ் பேராக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது ஒன்று வந்து நம்ம படத்தில் வந்து ஒரு சுத்தமான தமிழில் ஒரு படம் எடுக்கிறது முடியாது. ஏன்னா சினிமான்றது வந்து ஒரு ரியலி வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயத்தை பிரதிபலிக்கிறது. அதில் வந்து நம்ம ரொம்ப சுத்தமான தமிழில் பண்ணால் ராஜா படம் மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம அதில் தான் ரொம்ப தமிழை கொச்சப்படுத்துகிறோம், எல்லாம் பண்ணுறோம். அட்லீஸ்ட் நம்ம படத்தோட டைட்டிலேயாவது ஒரு சுத்தமான தமிழ் பேர் இருக்கலாமே அப்படின்றது தான். அது ஒரு ஃபஸ்ட்டு எண்ணம். ரெண்டாவது வந்து ஒரு டைட்டில் சும்மா ஒரு ஹீரோயிசம் கொடுக்குறோம் டமால் டிமல் அப்படின்லாம் இல்லாமல், ஒரு ஹீரோவுக்கு பிடிக்கிற டைட்டில் அப்படின்லாம் இல்லாமல், கதையை சுருக்கமாக ஒரே வார்த்தையில் சொல்கிற ஒரு டைட்டில் எப்படி எதுவாக இருக்க முடியும் அப்படின்னு ஒரு யோசனை வரும். அப்புறம் அப்படி பார்க்குறப்போ என் படங்கள் எல்லா படமுமே அதுனா என்ன படத்தோட கதையை வந்து கண்ணா கண்ணியனாக இருக்கட்டும், அயனாக இருக்கும், மாற்றான இருக்கட்டும், அநேகனாக இருக்கட்டும், இப்போ இருக்க கவனாக இருக்கும், எனக்கு கதையை இந்த படம் எதை பற்றி அப்படின்னு சொல்கிறதா இருக்கும். இப்போ கவன் பார்த்திங்கன்னா நீங்கள் உண்டி கோல் சொல்லுவோம், ஸ்லிங் அந்த மாதிரி சொல்கிறோம்னு வச்சுங்களேன். கேட்டாபல்ட் அப்படின்னா அது வந்து ஒரு மனுஷன் தோணப்போ முதல் ஆயுதம். அது ஒரு விலங்கை வேட்டையாடுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ண முதல் ஆயுதம் சொல்லலாம். அப்படி சொல்கிறப்போ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு அதிகாரத்துவமான ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அதே வந்து ஒரு பெரிய ஆர்கனைசேஷன். அவங்கள வந்து ஒரு சின்ன ஒரு சாதாரண ஒரு நபர் ஒருத்தர் வந்து அதை எதிர்க்கிறாங்க அப்படின்றப்போ அது எப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்றப்போ இந்த டேவிட்னு ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவன், கோலியாத் ஒரு அரக்கன், அந்த மாதிரி அவங்க அந்த கோலியாத்தை அழிக்க யூஸ் பண்ண வெப்பன் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவன் தான். ஸோ எனக்கு வந்து அந்த விதமாக இந்த கதைக்கு இந்த கவன்ற டைட்டில் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் கவன்.